வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அ மேல்மலையனூர பொறுத்தவரைக்கும் நெறைய அமானுஷ்யங்கள், ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த ஊருங்க அது. அந்த அம்மா கோயில் கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கிறது சுடுகாடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கோயில்ல நெறைய விதமான அதிசயங்கள் நடந்திருக்கு. அ மனித ரூபத்தில அங்காள பரமேஸ்வரி வருவா. அந்த அம்மா நீங்க சொன்னா நான் இந்த காலத்தில இதெல்லாம் நடக்குமா? அத நம்பிக்கை மட்டும் தாங்க கடவுளு. அப்படி இருக்கும் பொழுது, அந்த அம்மா நெறைய விதங்கள்ல வந்திருக்கு. நெறைய விதங்கள்ல நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க. ஒரு முறை நான் வந்துங்க பூ வாங்குறதுக்காக போனேன். 1 முழம் எவ்வளோன்னு கேட்கும்போது ரூ. 50 சொன்னாங்களா, நான் எப்பவுமே 2 முழம் ரூ. 50 வாங்கிட்டு வருவேன் வேஷம் போடுறதுக்கு. ரூ. 50 1 முழம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், 1 முழம் மட்டும் வாங்கிட்டு போனேன் நானு. போய் வேஷங்கள்லாம் போட்டுட்டேன். கோயில் சுத்திட்டு ரிட்டர்ன் வந்து மண்டபத்தில உட்காரலான்ட்டு வரும்பொழுது, ஒரு பாட்டி அம்மா கூன் வளைஞ்ச மாரி ஒரு பாட்டிங்க. அவங்க ட்ரெஸ்ஸ பார்த்தா கூட நீங்க வந்து ஒரு நல்ல உடை கூட கிடையாது. ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி. அதான் அழுக்குன்னா கலர் அந்த மாரி இருக்கு அந்த புடவ. ரொம்ப நஞ்சு போன புடவ மாரி. நல்லாவே இல்ல. கூன் வளைஞ்சு அரை கூன் வளைஞ்ச மாரி போறாங்க அவங்க. ஒரு கொம்பு ஊனிக்கின்னு. அந்த பாட்டி அம்மா என்ட்ட எடுத்துன்னு வந்து ஒரு கவரு குடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கவரு வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லனாலும், அந்த அம்மாவுடைய வேஷத்தில அவங்க 100 வயசு நல்லா வாழணும் அப்படின்ட்டு, நான் வந்துங்க காசு குடுத்தா யாரும் குடுத்தாலும் வாங்குனது இல்லங்க. ஆனா வந்து பிரியப்பட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பூ குடுப்பாங்க. தலைக்கு அந்த அம்மா வேஷத்தில இருக்கும்போது தலைக்கு வச்சுக்க பூ குடுப்பாங்க. மாலைகள் போட்டு போயிருக்காங்க எனக்கு. எலுமிச்சம்பழம் மாலைகள் போட்டுருக்காங்க. சாப்பாடே ஒருத்தவங்க வீட்ல கறி சோறு, இட்லி அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுத்து கறி, இட்லி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விருப்பப்பட்டு அவங்க குடுக்கறது வந்து அந்த அம்மாக்காக செய்றாங்கன்றத நான் ஏத்துப்பேன், வாங்கிப்பேன் நானு. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா குடுத்த பூவையும் வாங்குனேன் நானு. நான் பிரிச்சு பார்த்தேன். அந்த கவர் வந்து கருப்பு கவருங்க. உள்ள வந்து பிரிச்சு பார்க்கும்பொழுது, கதம்ப பூ கதம்ப பூ வந்துங்க ஒரு 4, 5 முழம் இருக்கும். எப்படியும் அப்படித்தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஒரு 3, 4 முழம் இல்ல அதிகமாவே இருந்தது. அதேமாரி முல்லைப்பூ வந்துங்க அப்படி ஒரு 2 முழம் அப்படின்ற மாரி இருந்தது. அந்த அம்மாவுக்கு வந்து கதம்பம்ன்றது அவ்ளோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அங்காள பரமேஸ்வரிக்கு கதம்ப பூ, கண்ணாடி வளையலும், அந்த மஞ்சள் கயிறும், அந்த பெரிய பொட்டுக்கு தான் அந்த அம்மா ஆசைப்படுவான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரியே எனக்கு என்னமோ அந்த அம்மாவே வந்து குடுத்தாளோ அப்படின்ற மாரியான ஒரு நெனப்பு. கண்டிப்பா அ அந்த பாட்டியால அந்த வயதான பாட்டியால அவ்வளோ பூ வாங்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா, ஒரு முழமே அப்போ வந்து ரூ. 50 மேல வித்துது. அப்படி இருக்கும்பொழுது அந்த பாட்டி எனக்கு பூ கொண்டு வந்து குடுத்தது என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. நான் வந்து எனக்கு என்னமோ அந்த அம்மா தான் வந்தாளோ, எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தாளோன்னு நான் இப்போ வரைக்கும் நம்புறேன். அந்த பூ வந்து நல்ல வெயில் நாளு. 3 நாள் வாடாம இருந்தது அந்த பூவு. அந்த பூவ சுருட்டி எங்க வீட்டு பரண மேலயே போட்டுட்டேங்க நானு. எடுத்து குப்பையில கூட போடல காஞ்ச பிறகு கூட. காயறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம்